காசியிலுள்ள விஸ்வநாதர் தொட்டால் தீட்டாவது இல்லை. அந்த காசி விஸ்வநாதருக்கு தென்காசியிலோ சிவகாசியிலோ கோயில் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த காசி விஸ்வநாதருக்கு தீட்டுப்படுகிறது தமிழர்கள் தொட்டால். மீனாட்சி அம்மன் சன்னதியில் அந்த அம்மனுக்கு தேங்காயை உடைத்ததற்காக மூக்க நாடார் என்பவர் அடித்து கொல்லப்பட்ட நிகழ்ச்சி வரலாற்றில் இருக்கிறது. ரொட்டி துண்டிற்காக அல்ல, வெள்ளிக்காசுக்காக அல்ல, தங்கள் தன்மானத்திற்காக இவர்கள் மதம் மாறிய நிகழ்ச்சி நடந்தது. எந்த ஆகமப்படி நீங்கள் இதை கொண்டு வருகின்றீர்கள் என்று எச் ராஜா போன்ற பார்ப்பனிய அந்த விஷமிகள் கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது எந்த ஆகமம் அதை மறுக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் கோவில் கருவறைகள் பார்ப்பன கூடாரங்களாக இருந்தன. கருவறையில் அர்ச்சகராகின்ற உரிமையை பெறுவதன் மூலமாக அனைத்து சாதியினருக்கும் அந்த உரிமை உண்டு நிறுவப்படுவதன் மூலமாக கோவில் என்பது அனைத்து இந்துக்களுக்கும் புதுமையாக மாற்றப்படுகிறது. பல அர்ச்சகர்கள் அம்மன் உடைய நகைகளை எடுத்து தங்கள் வைப்பாட்டிகளுக்கு கொடுத்த கதையை, அந்த நிகழ்வுகளை நமது கல்வெட்டுக்கள் மூலமாக அறிகின்றோம். ஆகவே அர்ச்சகர் ஆவதற்கு தகுதியுள்ள இந்துக்கள் தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகின்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது கூக்குரல் எழுவது ஏன்? அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் 100 நாள் சாதனைகள் என்று பல இருந்தாலும் கூட என்னை பொறுத்த மட்டில் அல்லது என்னை போன்ற வரலாற்றாளர்களை பொறுத்த மட்டில் 2 சாதனைகள் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள் என்று சொல்ல விரும்புகின்றேன். மற்றவையை குறைத்து நான் மதிப்பிடவில்லை. ஆனால் 2 சாதனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டு சமூக போராட்டத்தின் அதன் ஒரு இறுதி கட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய 2 நடவடிக்கைகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களது அரசு மேற்கொண்டுள்ளது. ஒன்று, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டத்தை நிறைவேற்றியவர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள். சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது அவரது வாரிசு, திராவிட உரிமைகளின் கேடயமாக விளங்குகின்ற ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில். 1000 ஆண்டு போராட்டம் அது. கோவில் என்பது ஒரு ஆன்மீக விஷயம் என்று சொல்லுகின்றார்கள். அரசு அதில் தலையிட உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் சில விஷயங்களை நாம் இங்கே தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். ஆன்மீகம் என்பது ஒரு சமூக சிந்தனையின் பால்பட்டது, சமூக நடவடிக்கை. நாம் இங்கே குறிப்பிடுகின்ற கோவில் வழிபாடு என்பது இந்துக்கள் என்று இன்று அறியப்படுகின்ற நமது மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களது அந்த வழிபாட்டு உரிமை குறித்தானது. கோவில்கள் என்பது தமிழ்நாட்டில் உள்ளவை என்பது முதல் கருத்தில் கொள்ள வேண்டிய முதல் பொருள். தமிழ்நாட்டு கோவில்கள் இவற்றை கட்டியவர்கள் தமிழ் மன்னர்கள். இவற்றை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த செல்வம் என்பது தமிழ் மக்களது வரிப்பணமும் தமிழ் மக்களது உழைப்பும். பெரும்பாலான உழைப்பு ஊதியம் தரப்படாத உழைப்பாகவே இருந்துள்ளது என்பதும் இதன் பின்னணியில் இருக்கிறது. தமிழ் மன்னர்களால் தமிழ் மண்ணில் தமிழ் மக்களது உழைப்பினையும் வருவாயையும் பெற்றுக்கொண்டு உருவாக்கப்பட்ட கோவில்கள். இவற்றை இன்று 2 வகையாக கூறுகின்றார்கள். ஒன்று சைவ கோவில்கள், மற்றொன்று வைணவ கோவில்கள். சைவம் வைணவம் என்ற இந்த பிரிவு இவ்வளவு கூர்மையாக இருப்பது தமிழகத்தில் மட்டும்தான். இந்தியாவின் பிற பகுதிகளில் இந்த ஒரு பிரிவின் கூர்மையை பார்க்க முடியாது.
ஸ்மார்த்தர் வைஷ்ணவர் என்கின்ற பிரிவும் கூட இங்கே காணப்படுகின்ற அளவிற்கு 2 தனி துருவங்களாக காணப்படுவது வேறு எங்கும் இல்லை என்றே சொல்லப்பட வேண்டும். பாடல் பெற்ற சைவ கோவில்கள் 300க்கு மேற்பட்ட கோவில்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. வைணவ திருப்பதிகள் 110 என்பார்கள். ஏறக்குறைய 102 வைணவ திருத்தலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. இந்த திருத்தலங்கள் கட்டப்பட்ட பிறகு இந்த திருத்தலங்கள் ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலும் நமக்கு தெரிந்த அளவிற்கு இந்த பூசக முறை என்பது சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது. இந்த பக்தி காலம் என்று சொல்லப்படுகின்ற பேரரசு காலத்தில். அதற்கு முன்னர் தமிழகத்தில் வழிபாட்டு முறை இருந்திருக்கவில்லை என்பதுவல்ல, பிற எந்த சமூகங்களைப் போல தமிழ் சமூகத்திலும் சில நம்பிக்கை மரபுகள் உண்டு, வழிபாட்டு மரபுகள் உண்டு, வழிபாட்டு தெய்வங்கள் உண்டு. இந்த வழிபாட்டு முறைகளுக்கும் வழிபாட்டு பாடல்களுக்கும் தமிழர்கள் பிற மொழியை பிற மொழியினரை சார்ந்து இல்லாத சூழல்தான் முன்னர் இருந்தது. அவர்கள் உருவகித்து கொண்ட கடவுளரை அவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு குழுவாக, ஒரு சமூக அமைப்பாக வழிபாடு நடத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அது திணை கடவுளானாலும் சரி, பிற கடவுளரானாலும் சரி, ஒரு சமூக வழிபாட்டு முறை இங்கே இருந்திருக்கிறது. அன்று இந்து என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. இன்று இந்து என்ற அடையாளம் இங்கே நமக்கு தரப்படுகிறது. இன்றைய அடையாளத்தில் பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவர் அல்லாத, இஸ்லாமியர் அல்லாத அல்லது யூதர்கள் அல்லாத அந்த மக்கள் கொண்டு வந்த, நடைமுறைப்படுத்தி இருந்த செயல்பாட்டில் கொண்டு வந்திருந்த வழிபாட்டு முறை என்பது இந்து வழிபாட்டு முறை என்பதாக கொள்ளலாம். வழிபாட்டு தலங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் இங்கே இருந்த தமிழர்கள், இந்து என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள், எப்படி அவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் என்பது ஒரு வரலாற்று வக்கிரம் என்று நாம் சொல்லலாம். அவர்களுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட கோவில்களில் இருந்து அவர்கள் எவ்வாறு விலக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு புரியவில்லை. ஒரு விசித்திரம் இருக்கிறது. தீட்டு என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்படுகிறது, ஆகமம் என்று குறிப்பிடப்படுகிறது, சம்பிரதாயம், சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு வேடிக்கை என்னவென்றால், சிவபெருமானில் மிக முக்கியமான நடுமையமாக இந்தவர்கள் சொல்வது காசி விஸ்வநாதர். காசியில் உள்ள விஸ்வநாதர் தொட்டால் தீட்டாவது இல்லை, தொட்டுத்தான் வழிபாடு நடக்கிறது. யாரும் தொடலாம். அங்கே தொட்டால் தீட்டு அவருக்கு ஏற்படுவது கிடையாது. அந்த காசி விஸ்வநாதருக்கு தென்காசியிலோ சிவகாசியிலோ கோயில் எழுப்பப்படுகின்ற பொழுது, தமிழ் மண்ணில் கோவில் எழுப்பப்படுகின்ற பொழுது, அந்த காசி விஸ்வநாதருக்கு தீட்டுப்படுகிறது தமிழர்கள் தொட்டால் என்ற ஒரு ஐதீகத்தை எப்படி இவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்பதை சாதாரண பொது அறிவு கொண்ட தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். கோவில் நுழைவு என்பது ஒரு உரிமை. இஸ்லாமும் கிறிஸ்தவம் பிறகு வந்த மதங்கள். வழிபாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள், இறை பற்றாளர்கள் தாங்கள் விரும்பிய கோவிலுக்கு செல்லவும் வழிபடவும் நியாயமான இயற்கையான உரிமைகள் உண்டு. கிறிஸ்தவ கோவில்களில் கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு எந்த தடையும் இருப்பது இல்லை. இஸ்லாமிய மசூதிகளிலும் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரிவுகளும் தடையாக இருப்பது கிடையாது. ஆனால் இந்து என்று இன்று நம்மை சொல்லிக்கொண்டு அந்த இந்துக்கள் நம்புகின்ற கடவுளர் இருக்கின்ற கோவில்களை நுழைவதற்கு தடைகள் ஏற்பட்டன. இன்று அர்ச்சகர் ஆவதற்கான அந்த சட்டத்தின் ஒரு நிறைவை பற்றி பேசுகின்றோம். ஆனால் கோவில் அல்ல, கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் கூட நடமாட முடியாது என்ற நிலை இருந்தது. பிற மக்களுக்கு, சூத்திர பஞ்சமர்களுக்கு
கோபுர தரிசனமே போதும் என்று இவர்கள் மிக கருணையோடு நமக்கு சொல்லி வைத்தார்கள். அந்த பகுதிக்குள் அண்டி விடாதீர்கள் என்று நம்மை எச்சரித்தார்கள். தெருக்களில் நடமாட நமக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏதேனும் காரணத்தால் அந்த தடையை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், தலை துண்டிக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் நம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அப்பொழுதும் கூட அதற்கு அவர்கள் காரணமாக கூறியது, ஆகமம் அனுமதிக்கவில்லை, சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை, சம்பிரதாயம் அனுமதிக்கவில்லை. அன்றும் அவர்கள் கூறிய ஒரே ஒரு நியாயம் என்பது சாஸ்திர சம்பிரதாய ஆகம அந்த தடைகள் என்பதாக சொன்னார்கள். வடநாட்டில் இல்லாத ஆகமத்தடை தென்னகத்தில் மட்டும் எப்படி வருகிறது என்பது நமக்கு விளங்கவில்லை. தமிழ்நாட்டை ஆண்ட தமிழ் மன்னர்கள் அந்த கேள்வியை கிளப்பவில்லை. நமது துரதிர்ஷ்டம், கோவிலை சுற்றியுள்ள இடங்கள் கூட நடமாட முடியாத சூழல் இருந்தது. அது பிறகு மீறப்பட்டது அல்லவா? பல போராட்டங்கள், 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற பல போராட்டங்கள், கமுதி, அருப்புக்கோட்டை, சிவகாசி, தென்காசி போன்ற இடங்களில் நடைபெற்ற கலவரங்கள், வைக்கம் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள், இவையெல்லாம் கோவில் நுழைவுக்காக ஏற்பட்ட போராட்டங்கள் அல்ல, மாறாக கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் நடமாடும் உரிமைக்காக நடைபெற்ற போராட்டங்கள். இன்று நடமாட்டத் தடை கிடையாது. எப்படி நடமாட்டத் தடை நீக்கப்பட்டது? அதே ஆகமங்கள் இப்பொழுதும் கூறப்படுகின்றன, அதே சாஸ்திர சம்பிரதாயங்கள் இப்பொழுதும் கூறப்படுகின்றன. ஆனால் இன்று கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் நடமாட்டத் தடை என்பது இல்லை. இதை இந்த பார்ப்பனிய அந்த சக்திகள் தாமாக மனமுவந்து நமக்கு தந்ததா? அவர்கள் கருணையினால் நாம் பெற்றதா? சாஸ்திர சம்பிரதாய ஆகமங்களை புறக்கணித்துத்தான் நாம் நடமாற்ற உரிமையை பெற்றோம். கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் நடமாடும் உரிமை, அதை பெற்றதுவே பெரிய ஒரு போராட்டம். பிறகு கோவிலுக்குள் நுழைகின்ற உரிமை, சில உயர் ஜாதி அல்லாத பிற பிரிவுகளுக்கு கோவிலுள் நுழைய முடியாது என்ற தடை. கோவில் நுழைவு உரிமையை கேட்டு எவ்வளவு ஆண்டு காலம் போராட்டங்கள் நடைபெற்றன. தொன்மம் போல தோன்றினாலும் கூட நந்தன் கதை எதை சுட்டி காட்டுகின்றது? திருப்பாணாழ்வார் கதை எதை சுட்டி காட்டுகின்றது? கோவிலில் நுழைவதற்கு ஜாதி தடைகள் இருந்ததை அல்லவா சுட்டி காட்டுகின்றது. நந்தன் கோவிலுக்குள் நுழைந்தான், ஆனால் எரிதடலில் தன்னை இழந்தான். இதுதான் அவர்கள் கூறுகின்ற வரலாறு. சென்றவன் மீண்டது இல்லை. திருப்பாணாழ்வாருக்கும் அதே கதிதான். இது என்ன நிகழ்ச்சி? நீங்கள் அதை மீறி நுழைந்தால் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையை தந்து அந்த புறக்கணிக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கு தந்து அச்சுறுத்தல் அல்லவா அது. ஆனால் அதே நந்தனை இன்று நாயன்மார்கள் ஒருவராக கூறி அவர்கள் எந்த இறைவன் எந்த பிரிவினருக்கும் கருணை காட்டுவான் என்று நம்மிடம் இந்த பித்தலாட்டம் செய்வதை எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு நந்தன் அல்ல, லட்சக்கணக்கான நந்தர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு நந்தனுக்கு மட்டும் கோவில் உரிமை அல்ல, நந்தர் குலத்தில் உள்ள அனைவருக்கும் கோவில் நுழைவு உரிமை வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள் எவ்வளவு வந்தது. இந்த போராட்டங்களை 19ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் பார்க்கின்றோம். மீனாட்சி அம்மன் சன்னதியில் நுழைந்து அங்கே அவர் அந்த அம்மனுக்கு தேங்காயை உடைத்ததற்காக மூக்க நாடார் என்பவர் அடித்து கொல்லப்பட்ட நிகழ்ச்சி வரலாற்றில் இருக்கிறது. இறைப்பற்றாளர் பிற ஜாதியின உயர் ஜாதியின செய்வதைப் போல அவரும் திருப்பணி செய்ய விரும்பினார். நுழைவு உரிமை மறுக்கப்பட்டது. இரவில் நுழைந்தார்.
அவர் செய்தது சிலையை உடைக்கவில்லை, சிலைக்கு தேங்காயை உடைத்தார். அதற்காக கொல்லப்பட்டார். இதை போன்ற பல நிகழ்ச்சிகள் காலனி ஆதிக்க காலத்தில் நடந்திருக்கின்றன. அன்றும் நீதியை நாடி நீதிமன்றங்கள் சென்றார்கள். அன்று சட்டமன்றங்கள் கிடையாது, நீதிமன்றங்களை நாடினார்கள். அந்த நீதிமன்றங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி நீதிமன்றங்கள் என்பதற்காக அந்த நீதிமன்றங்கள் நியாயம் கிடைக்கும் என்பதாக கூட அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர்கள் அந்நியர்கள். தாங்கள் அந்நியர்கள் என்று உணர்ந்த காரணத்தினாலேயே அவர்கள் உள்ளூர் முறைகளில் தலையிட மறுத்தார்கள், சம்பிரதாயங்களை தலையிட மறுத்தார்கள். பிரிவி கவுன்சில் வரைக்கும் சென்ற வழக்குகள் உண்டு. அங்கு இறுதி முடிவுகள் எப்படி ஆயின? உங்களது உள்ளூர் சமய நம்பிக்கை வழிபாடுகளில் நாங்கள் தலையிடுவது இல்லை. ஆகவே அந்த சம்பிரதாயப்படி ஆகமப்படி இது சரியானதா என்று எவர் ஆகமத்தை பற்றி விளக்கம் கொடுக்கின்றாரோ அவரது கருத்தை கேட்டு தீர்ப்பு நந்தர்களுக்கு எதிராக வழங்கப்பட்டது. இதையும் பார்க்கின்றோம். சிவகாசி கலவரம் நமக்கு தெரியாத கலவரம் அல்ல. கோவில் நுழைவுக்காக ஏற்பட்ட போராட்டங்கள், அவற்றை நாம் பட்டியலிட்டால் அந்த பட்டியல் பல 100 பக்கங்கள் தொடரும். வரலாற்றில் சிலவற்றை வசதிக்காக மறைத்து விடுகின்றார்கள், மறந்து விடுகின்றார்கள். கோவில் நுழைவு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது. இங்கே மதுரை வைத்தியநாத ஐயரை சமூக சீர்திருத்த புரட்சியாளர் என்பதை போன்று இன்று இங்கு இருக்கின்ற பார்ப்பனிய ஊடகங்கள் சொல்லுகின்றன. 1924, 25, 26 ஆண்டுகளில் கோவில் நுழைவுக்காக மற்றவர்கள் கோரிக்கை விடுத்த பொழுது அதை வன்மையாக எதிர்த்தவர்கள், கண்டித்தவர்கள். அரசியல் அரங்குகளில் இந்த கோவில் பற்றிய தீர்மானங்கள் கொண்டு வரக்கூடாது என்று முடங்கியவர்கள் ஏன் பிறகு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள்? வைக்கம் போராட்டத்திற்கு பிறகு பார்க்கின்றோம். 1931ஆம் ஆண்டு சென்சஸ் கணக்கு வந்தது. அந்த சென்சஸ் கணக்கின்படி கடந்த 10 ஆண்டுகளில் மதம் மாறியவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதாக தெரிந்தது. கிறிஸ்தவத்திற்கோ இஸ்லாமிற்கோ பிற மதங்களுக்கு செல்லுகின்ற சூத்திர பஞ்சமர்கள் எண்ணிக்கை பெருகியது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் வறுமை என்பது அல்ல, அரசியல் என்பது அல்ல. அவர்களுக்கு வழிபாட்டு தலங்களில் கூட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது என்பதற்காகத்தான். வழிபாட்டு தலங்களில் அவர்களுக்கு நியாயமான பிறருக்கு ஒப்ப உள்ள உரிமைகள் கிடைக்கும் என்ற நிலை பிற மதங்களில் இருப்பதாக நம்பிய காரணத்தால் அவர்கள் இந்து மதம் என்ற அந்த ஒரு பெரும் பிரிவை விட்டு பிற மதங்களுக்கு மாறத் துவங்கினார்கள். ரொட்டி துண்டிற்காக அல்ல, வெள்ளிக்காசுக்காக அல்ல, தங்கள் தன்மானத்திற்காக இவர்கள் மதம் மாறிய நிகழ்ச்சி நடந்தது. இந்த மதமாற்ற வேகம் என்பது அதிகரிக்கும் என்பதை கண்டபொழுது அதுவரையில் கோவில் மறுப்புக்கு நுழைவை மறுத்த திருவிதாங்கூர் சனாதன சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகள், அரசர், மன்னர் போன்றவர்கள் இப்பொழுது வேறு சிந்தனைக்கு வந்தார்கள். இனியும் இந்த தடைகள் நீடிக்கும் என்றால் மலையாளம் பேசுகின்ற மண்ணில் மதம் மாறியவர்கள் எண்ணிக்கை மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக மாறிவிடும் என்று அச்சப்பட்டார்கள். அதன் விளைவாக மத மாற்றத்தை தடுப்பதற்காக சர் சிபி ராமசாமி ஐயர் என்கின்ற திவான் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த ராஜ குடும்பத்தின் ஆலோசனையோடு அங்கே கோவில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கோவில் நுழைவுச் சட்டங்களை கொண்டு வந்தது ஆகமத்தை சுட்டிக்காட்டி அல்ல. ஆகமங்கள் அன்று முதல் இன்று வரை கூறப்படுகின்றன. அன்று தடுத்த ஆகமங்கள் இப்பொழுது எப்படி அனுமதிக்கும்? ஆகவே ஆகமங்களை கையாளுபவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அவற்றை கையாளுகின்றார்கள். தங்களது அரசியல் நிலைமை பாதிக்கப்படும் என்று தெரிந்த பிறகு
இவர்கள் இந்த கோவில் நுழைவிற்கு ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் கோவில் நுழைவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த வைத்தியநாத ஐயர் 1937 ராஜாஜி இங்கு பிரிமியர் என்ற நிலைமைக்கு வந்த பிறகு, இதே மதமாற்றங்கள் இங்கே நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொண்ட பிறகு இந்த கோவில் நுழைவு சட்டத்தை கொண்டு வருகின்றார். அதற்கு முன்னோடியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு கண்டக்டட் டூர் மாதிரி இவர்கள் ஒரு சிலரை கொண்டு சென்று பிற ஜாதியினருக்கு நாங்கள் நுழைவு தந்தோம் என்பதாக இவர்கள் பறையறிவித்து கொண்டார்கள், வைத்தியநாத ஐயர். ஆனால் அன்று முதல் அனைவருக்கு அனுமதி என்பதாக இருக்கவில்லை என்பதை மறந்து விடுகின்றார்கள். ஒற்றை நிகழ்ச்சியின் மூலமாக ஒரே இரவில் இவர்கள் சமூக புரட்சியாளர்களாக தங்களை தாங்களே அறிவித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த கோவில் நுழைவு சட்டம் வருகிறது. சட்டம் வந்த பொழுதும் கூட முதல் மலபார் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் என்பதாக அந்த மலபார் பகுதிக்கு முதல் சட்டம், பிறகுதான் இங்கே சென்னை மாகாணத்திற்கு இரண்டாவது சட்டம் வருகின்றது. அதை கொண்டு வருகின்ற பொழுது மனமாற்றம் காரணமாக வரவில்லை, மதமாற்றம் என்ற அச்சத்தின் காரணமாக இது கொண்டு வரப்பட்டது. சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுதும் கூட சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. ஒவ்வொரு முறையும் போலீஸ் காவலுடன் நுழைவை கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நேருவின் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவி வகித்த பின்னர் டிடி கிருஷ்ணமாச்சாரி காந்தியாருக்கு அவர் தந்தி அனுப்புகின்றார். இந்த கோவில் நுழைவு சட்டம் என்பது கஜினி முகமதுவின் படையெடுப்பை போல கொடுமையானது என்று கூறுகின்றார். 1947 தானே திருப்பதி கோவிலில் ஓமந்தூரார் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் திருப்பதியில் அந்த திருப்பதி தரிசனம் செய்ய முடிந்தது. கோவில் நுழைவு என்பதும் பெரும் போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி சட்டங்களை அனுமதிக்கும் சட்டங்களை கொண்டு வந்ததனால் ஏற்பட்ட நிகழ்வு. கோவில் நுழைவு அப்படி கோவில் நுழைவை விட புரட்சிகரமானது. ஏன்னா அதை ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் நீங்கள். இந்த ஒரு கோவில் நுழைவு சட்டங்கள் வருவதற்கு முன்னர் தான் அம்பேத்கர் அறிவித்தார். அந்த காலாராம் போராட்டத்திற்கு பிறகு, அந்த மகர் குலத்து போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கின்றார், இந்துவாக பிறந்த நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று அறிவிக்கின்றார். மதம் மாறப்போவதாக அறிவிக்கின்றார். இவையெல்லாம் இணைந்துதான் இந்த கோவில் நுழைவு சட்டங்களுக்கு இவர்கள் இசையுதர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மயில் தானாக இறகை போட்டுவிடவில்லை. இதை அடுத்த கட்டம். எப்படி அந்த இந்து சட்டங்களை அம்பேத்கர் மாற்ற முனைந்த பொழுது அதை நேரு அம்பேத்கரது பதவி விலக்க பிறகு நேரு கொண்டு வந்தார். இந்து சட்டங்கள் மாற்றம் புரட்சிகரமான சட்டம் என்று கூறப்படுகிறது அல்லவா? இந்து பெண்ணுக்கு வாரிசுரிமை தரப்பட்டது, விவாகரத்து உரிமை தரப்பட்டது. இத்துணையும் வந்த அந்த இந்து சட்டம் என்பது எப்படி புரட்சிகரமானதோ அதை போன்று இனியும் சொல்லப்போனால் அதைவிட புரட்சிகரமானது கருவறை நுழைவு அந்த சட்டம் என்பது. கருவறை நுழைவு என்பது கருவறைக்குள் வேலை யாருக்கு என்றால் பூசகருக்கு. கருவறைக்குள் பக்தர்கள் சாதாரணமாக வருவது கிடையாது. பிரகாரத்திற்குள் வருவார்கள், உட்பிரகாரத்தில் வருவார்கள். கருவறையில் ஆதிக்கம் செலுத்துபவர் அர்ச்சகர், பூசகர். கருவறை உரிமை மறுக்கப்பட்டது. ஏனென்று கேட்டபொழுது அதற்கும் சொல்லப்பட்ட காரணம் அதே ஆகமம், அதே தீட்டு, அதே சம்பிரதாயம், அதே சாஸ்திரங்கள் என்பதாகத்தான். இன்றும் கூட எந்த ஆகமப்படி நீங்கள் இதை கொண்டு வருகின்றீர்கள் என்று எச் ராஜா போன்ற பார்ப்பனிய அந்த விஷமிகள் கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது எந்த ஆகமம் அதை மறுக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகமத்தை சட்டத்தை சொல்கிறாங்க இல்லையா, எந்த செக்ஷன் படி, எந்த உபபிரிவின் படி இது தவறு என்று சொல்லுகின்றார்களோ அதே போன்று எந்த ஆகமத்தில் எந்த பிரிவின்படி இந்த நுழைவு அர்ச்சகராகும் உரிமை, பிற ஜாதியின் அர்ச்சகராகும் உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை இவர்கள் சுட்டி காட்டுவதே இல்லை. பொதுவாக ஆகம மறுப்பு என்று சொல்லிவிட்டால் அந்த ஆகமம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெளிவாக தெரிவதில்லை.
எந்த ஆகமத்தில் எதற்கெல்லாம் தடை என்றும் சொல்லுவது கிடையாது. நமக்கு தெரிந்தவரையில் சம்பிரதாயப்படி வைணவ கோவில்களில் பட்டாச்சாரியார், சைவ கோவிலில் சிவாச்சாரியார், இவைதான் உள்ள பிரிவை தவிர இந்த சிவாச்சாரியர் ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பெற்றோர்களுக்கு பிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த ஆகமத்தில் இருக்கிறது. சில முறை சிவாச்சாரியர்களும் சொல்வது, நாங்கள் பிராமணர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று கூறிக்கொள்வதுண்டு. எவன் தீண்டாமையை வலியுறுத்துகின்றானோ, பிறர் மீது திணிக்கின்றானோ, ஜாதி உயர்வு பேசுகின்றானோ, அவன் அடிப்படையில் பிராமணனே. சிவாச்சாரி இன்றும் தீட்சிதர்கள் சிதம்பரத்தில் செய்கின்ற வேலை அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோவில் நுழைவு, கருவறை நுழைவு என்பது கோவில் வளாக நடமாட்ட உரிமை, கோவிலுக்குள் நுழைவு உரிமை, அடுத்த கட்டமாக கருவறைக்குள் நுழைகின்ற உரிமை. இது உண்மையில் இந்து சமூகம் என்ற தமிழ் சமூகத்திற்கு ஒரு சாதனை காலம் என்று சொல்ல வேண்டும். முதன்முறையாக கோவில்கள் இந்து நிறுவனங்களாக மாறுகின்றன. இதுவரையில் கோவில் கருவறைகள் பார்ப்பன கூடாரங்களாக இருந்தன. இந்த கருவறையில் அர்ச்சகராகின்ற உரிமையை பெறுவதன் மூலமாக அனைத்து சாதியினருக்கும் அந்த உரிமை உண்டு நிறுவப்படுவதன் மூலமாக கோவில் என்பது அனைத்து இந்துக்களுக்கும் புதுமையாக மாற்றப்படுகிறது. இது இந்து விரோத நடவடிக்கை அல்ல. இனியும் சொல்லப்போனால் இந்து சமூகத்தை உறுதிப்படுத்துகின்ற, ஒற்றுமைப்படுத்துகின்ற, சமத்துவப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் நடவடிக்கை. இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நடைமுறைக்கு வந்தது சாதாரண விஷயம் அல்ல. பல நீதிமன்ற அந்த வாதங்களுக்கு பிறகுதான் நாம் இதை செய்ய முடிந்திருக்கிறது. இனியும் இது கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படலாம், கூக்குரல் எழுப்பப்படலாம், வழக்குகள் தொடுக்கப்படலாம், விபரீத தீர்ப்புகள் கூட தரப்படலாம். ஆனாலும் நாம் ஒரு காலகட்டத்தின் நிலைப்பாட்டை நாம் அடைந்து விட்டோம். இந்த நிலைமைக்கு வந்து விட்டோம். இதை விரிவாக்கம் செய்வதுதான் இனி நமது நோக்கமாக இருக்க முடியுமே தவிர வந்த உரிமையை இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை. இதுவரையில் இருந்த பூசகர்கள் எந்த தகுதி பரிசீலனைக்கும் உட்படுத்தப்படாதவர்கள். பொதுவான நியாயமான எந்த ஒரு தேர்வின் மூலமும் பூசகர்கள் நியமனம் நடைபெறுவது கிடையாது. அவர்களுக்குள்ளேயே சில நபர்களை பரிந்துரைத்து அர்ச்சகராக்குகின்றார்கள் நிலைமை இருந்தது. அர்ச்சக பணிக்கு உரிய படிப்பு, பயிற்சி, அதற்கு தக்கவாறு உளப்பாங்கு, ஒடுக்கம் இருக்கிறதா என்பதை பற்றிய எந்த ஒரு பரிசீலனையும் இதுவரையில் நடந்தது கிடையாது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், நமது கல்வெட்டுகள் மூலமாக, செப்பேடுகள் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக நாம் பார்க்கின்றோம், பல அர்ச்சகர்கள் அம்மன் உடைய நகைகளை எடுத்து தங்கள் வைப்பாட்டிகளுக்கு கொடுத்த கதையை, அந்த நிகழ்வுகளை நமது கல்வெட்டுகள் மூலமாக அறிகின்றோம். ஒடுக்கக்கேடானவர்கள் அந்த கருவறைக்குள் இருந்து கொண்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். கருவறைக்குள் நடந்த கற்பழிப்புகளும் உண்டு. இன்றும் நாம் ஜம்மு காஷ்மீரில் பார்க்கின்றோம். கருவறைக்குள் நடந்த கொள்ளைகளும் உண்டு. தெய்வத்திற்கு கொடுக்கப்பட்ட அல்லது சிலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நகைகளே கூட திருடப்பட்டது உண்டு. இன்றும் கூட உண்டு. நகையின் எடை தானாக குறைந்துவிடும். இதற்கு யார் பொறுப்பு? மற்றவர்கள் தொட முடியாது, தொட்டால் தீட்டு. தொடக்கூடிய உரிமை அந்த அர்ச்சகருக்கு மட்டுமே, ஒரு ஜாதியினருக்கு மட்டுமே, அவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடிய அந்த சிலைக்கான அந்த பொருட்கள், நகைகள், ஆபரணங்கள் குறையும் என்றால், களவாடப்படும் என்றால் அதன் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இவையெல்லாம் மீறி முதன்முறையாக அர்ச்சகருக்கான படிப்பு, பயிற்சி பெற்றவர்கள், ஓதக்கூடிய திறமையை நிரூபித்தவர்கள் இன்று முதன்முறையாக அர்ச்சகர்களாக முறையான நியமனம் பெறுகின்றார்கள். இதுவரையில் அப்படி முறையான நியமனம் இல்லை.
முதன்முறையாக இந்த அர்ச்சக பணிக்கு அவர்கள் உரிய அந்த கல்வி படிப்பு பெற்றிருக்கின்றார்களா? அதற்கான ஓதக்கூடிய மந்திரங்களை சரிவர உச்சரிக்கின்றார்களா? எந்த நிகழ்விற்கு எந்த சடங்கிற்கு எந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற அறிவை பெற்றிருக்கின்றார்களா? பூசகம் செய்யும் முறையை தேர்ந்தவளாக இருக்கின்றார்களா? அதற்கான பயிற்சி பெற்றிருக்கின்றார்களா? இவற்றையெல்லாம் பெற்ற பிறகு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்களுக்கு இன்று அர்ச்சகர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், வரலாற்றிலேயே முதன்முறையாக தகுதி வாய்ந்தவர்களுக்கு அர்ச்சகர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். இது வரலாற்றில் முதன்முறையாக நடக்கின்ற நிகழ்ச்சி. தகுதி வாய்ந்தவர் அர்ச்சகராவது என்பதை எப்படி ஒரு மத விரோதமாக மாறிவிட முடியும்? இப்பொழுது சில கூக்குரல்கள் கேட்கின்றன, அவலக்குரல்கள் கேட்கின்றன. ஐயோ, எங்கள் பணி போகின்றதே, சிலர் நீக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள், எதிர்வாதங்கள் வைக்கின்றார்கள். இவரெல்லாம் எப்படி வயதை காரணம் காட்டி எப்படி நீங்கள் கட்டாய ஓய்வை திணிக்க முடியும் என்கின்றார்கள். இவர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கின்றார் என்று கேட்கின்றார்கள். இவர்களுக்கு குடும்ப பென்ஷன் உண்டா என்று கேட்கின்றார்கள். இவர்களுக்கு அந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸ் சொல்லப்படுகின்ற ஓய்வு கால அத்துணை நற்பயன்களும் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். பிற ஜாதியினர், பிராமணர் அல்லாத பிறர் அர்ச்சகராக நியமனம், ஒரு சில நியமனங்கள் நடக்கின்ற பொழுது இவர்களுக்கு இந்த ஊதியம், பென்ஷன் இதை பற்றி கவனம் வருகிறது. இதுவரையில் அர்ச்சகர்களது ஊதியத்தை பற்றி இந்த இந்து மத அபிமானிகள் பேசியது உண்டா? ஆகம ஆர்வலர்கள் பேசியது உண்டா? அர்ச்சகர்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு ஜீவிதம் நடத்துகின்றார்கள், அவர்களுக்கு நிரந்தரமான வருமானம் எது, ஊதியம் உண்டா, அல்லது அந்த தினமும் பெறுகின்ற தட்டுக்கள் மூலமாக அந்த வசூல் செய்யப்படுகின்ற பணம் எவ்வளவு, சுமாராக எவ்வளவு சென்று சேரும் என்பதை பற்றியெல்லாம் பேசியது உண்டா? எத்தகைய வருமானங்கள் கிடைக்கின்றன, கோவில் வருமானங்களில் எந்த பகுதி இவர்களுக்கு செல்லுகிறது என்பதை பற்றியெல்லாம் பேசாதவர்கள் இன்று பிற ஜாதியினரும் அர்ச்சகராகின்ற பொழுது ஓய்வு பெற வேண்டிய வயதில் இருப்பவர்கள் சில அந்த பிரகாரங்களுக்கு மாற்றப்படுகின்ற பொழுது இவர்களுடைய அந்த ஓய்வூதியம் பற்றி பேசுகின்றார்கள், பணி நலன் பற்றி பேசுகின்றார்கள். நாமும் பார்க்கின்றோம். இதில் கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு போடுறாங்க. வருகை இந்த அந்த போதகர்கள் இருக்கின்றார்கள். இந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு மாத சம்பளம் உண்டா, உறுதி செய்யப்பட்டதா, பென்ஷன் உறுதி செய்யப்பட்டதா, பிற நலன்கள் உறுதி செய்யப்பட்டதா? இவர்களுக்கெல்லாம் பணி போகின்ற பொழுது கவலைப்படாத இந்த இந்து மத போஷகர்கள் இதில் மட்டும் அக்கறை செலுத்துவது ஏன்? எப்பொழுது தகுதி வாய்ந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராக முடியும் நிலைமை வருகிறதோ, இனிமேல் அவர்களது பணி நலன்கள் அரசினால் பாதுகாக்கப்படும். அர்ச்சகர் தொழில் என்பது ஒரு கௌரவமான ஒரு தொழிலாக மாற்றப்படுகிறது, முறையான தொழிலாக மாற்றப்படுகிறது. இதுவரையில் அர்ச்சகர் தகுதிக்கு ஜாதி மட்டுமே தகுதியாக இருந்தது. இனிமேல் அந்த பதவி நியமனம் வேண்டுமென்றால் அர்ச்சக பணிக்கு உரிய படிப்பு, பயிற்சி, ஒடுக்கம் இவைதான் காரணிகளாக மாறப்போகின்றன. இந்து மதம், இந்து கோவில் தூய்மைப்படப் போகின்றது. ஆகவே இத்தகைய ஒரு நிகழ்வினை கொண்டு வந்த இந்த அரசினை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? இந்து ஒற்றுமையில், இந்து சமத்துவத்தில் நம்பிக்கை உடையவர்கள், உண்மையான நம்பிக்கை உடையவர்கள், இந்த ஒரு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது சில பிற ஜாதியினர் கோவில்கள் அர்ச்சகராகின்ற பொழுது அதை கண்டு இவர்கள் கொண்டாட வேண்டும் அல்லவா? உண்மையான இந்து பற்று உடையவர்கள் இதை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டப்படி எந்த ஒரு இஸ்லாமியரும் இந்து மத கோவில் அர்ச்சகராக போவது கிடையாது, எந்த ஒரு கிறிஸ்தவரும் அர்ச்சகராக போவது கிடையாது, எந்த ஒரு நாத்திகரும் அர்ச்சகராக வர விரும்புவதும் கிடையாது. ஆகவே அர்ச்சகராவதற்கு தகுதியுள்ள இந்துக்கள் தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்கின்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது கூக்குரல் எழுவது ஏன்?
எழுப்புகின்றவர்களெல்லாம் அகண்ட இந்துத்துவம் பேசுகின்றவர்கள், ஒரே நாடு ஒரே இந்து மதம் என்று பேசுகின்றவர்கள். இவர்களது போலித்தனம் இப்பொழுது வெளிப்பட்டு விடுகிறது, சந்தைக்கு வந்து அம்பலப்படுகிறது. ஆகவே உணர்வுள்ள தமிழ் மக்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் மட்டுமல்ல, தமிழ் இனத்தின் இதயங்களில் பதிந்திருந்த நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி முள்ளை அகற்றிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் அவரது இன்றைய வாரிசு ஸ்டாலினுக்கும் உரியது. இதை நடைமுறைப்படுத்துதல் விவேகத்தையும் வேகத்தையும் காட்டிய சேகர்பாபு அவர்களும் நமது வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் உரியவராகின்றார். இத்தகைய ஒரு வரலாற்று ஒரு மாற்றத்தை உருவாக்கிய இந்த ஒரு நடவடிக்கைக்காக ஸ்டாலின் அவர்களையும் சேகர்பாபு அவர்களையும் மனமாற பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.